ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னைக்கான 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆக்ஷன். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தாங்க இந்த கார்டு சொல்லுது. நீங்கள் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட ஆர்வம், உங்களோட புது புது திறமைகளை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்களன்றதுல தாங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதுக்கான பலனையும் கொடுக்குங்க. நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப ஈஸியாக விட்டுறக்கூடாதுங்க. அது எத்தனையோ பேர் ஏங்குற வாய்ப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட முழு திறமையும் அதில் காட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தால் சாதிக்க போகிறீங்க. அதான் இந்த கார்டு, ஃபஸ்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வருது நெகட்டிவிட்டி, வரி அண்ட் ஸ்லீப்லெஸ்னஸ்ங்க. இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் உங்களையே நிறைய விஷயத்தில் ரொம்ப தாழ்த்திக்கிறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க. அந்த கவலையை நினச்சி பல இரவுகள் தூங்காமலும் இருக்கீங்க. உங்களுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு காரணம் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க கவலையை உங்களுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிறது தாங்க. உங்களை சுற்றி ஒவ்வொருத்தர் பேசுகிற நெகட்டிவிட்டியை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவிட்டியும் நீங்கள் எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணுங்க. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. சில விஷயங்களில் கடந்து வர ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு கவலை வந்துடுச்சுன்னா அதையே யோசிச்சுட்டு உட்காராதீங்க. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த கவலையை நினைக்காம இருக்க பாருங்கள். நான் மறக்க முடிகிற விஷயம் சிலது இருக்கும், மறக்க முடியாத விஷயங்கள் சிலது இருக்கும். ஸோ அதை மாற்றிக்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ட்ரூத்ஃபுல், அனாலிட்டிக்கல் அண்ட் அவுட் ஸ்போக்கன். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு உண்மையாக இருங்க. அப்போ தான் மற்றவங்களும் உங்களுக்கும் உண்மையாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து ஒரு கணக்கு பண்ணி பேசுங்க. எதையோ எடுத்து கவுத்தோன்னு செய்யாதீங்க. மனசில் இருக்கிறத தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னு மற்றவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதாங்க